எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் ஸ்வீட் கார்ன் புலாவ் வித் ஆலு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். மொத்தம் 4 டீஸ்பூன் கணக்காச்சுங்க. நீங்கள் மொத்தமாகவே நெய்யில் செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பிரியாணி பொருட்கள் எல்லாம் போட போகிறோங்க. ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸு, ஒரு பிரியாணி இலை, 3லேருந்து 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க புதினா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதே போல் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமாங்க நம்ம நீல வாக்கில் கீறி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாயையும் இதில் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமாங்க இது கூடவே புதினா, கொத்தமல்லி இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களும் ஆனியனோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனது கூட இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுட்டுங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1/2 கப் அளவு ஸ்வீட் கார்னையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் சேர்த்துங்க ஒரு 5லேருந்து 7 செகண்ட் போல் நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டால் போதுமான அளவு. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம எந்த விதமான மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் நம்ம தயாரித்த இந்த பிரியாணி மசாலா பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. வேறு எந்த பொருளுமே நான் சேர்க்கலை. ஒருவேளை பிரியாணி மசாலா பொருள் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா கரம் மசாலா தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அப்டேட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இந்த புலாவ் ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுறதுனாலங்க இங்கே ஜீரக சம்பா அரிசியை நான் நல்லா 2 முறை அலசிட்டுங்க 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த அரிசியும் இந்த ஸ்வீட் கார்னோடு சேர்த்துங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மசாலா ஒரு முறை நல்லா அரிசியில் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசிக்கு அளவாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். அதனால நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நீங்கள் உப்பு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், நமக்கு புலாவ் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி பபுள்ஸ் எல்லா பக்கமும் நடுவில் கொதி பிடிச்சதுக்கப்புறமாங்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது மாதிரி மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாங்க. நெய் இந்த ஸ்டேஜில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தவிர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் நீங்கள் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்களானே போதுமான அளவு உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் புலாவ் சூப்பராக ரெடியாகி கிடச்சிருங்க. நமக்கு இங்கே புலாவ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்துலங்க நம்ம சீக்கிரமாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக அடுப்பில்ங்க ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க கடுகு நல்லா பொரியணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு விருப்பப்பட்டிங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஜீரகம், ஏன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களும் சீக்கிரமாக நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்காக இந்த ஜீரகம் நம்ம சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது மாதிரி பொரிய விட்டதுக்கப்புறமாங்க 2 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்துங்க. தோல் நீக்கிட்டு இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சே தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு நிதானமாக இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துங்க. அடுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு காரம் வந்து நம்ம சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காரம் வந்து சேர்த்துருக்கேன். அதே போல் இது கூடவே ஜீரகத்தூள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டுங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது மாதிரி செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து புலாவுக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ வந்து மூடி போட்டு அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை மொத்தமே நமக்கு சிம்மில் தான் வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் கிடைக்குங்க. ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கடைசியாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை வந்து இறக்கிறதுக்கு முன்னாடிங்க கொத்தமல்லியோடைய தண்டை வந்து நறுக்கி இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு அந்த கொத்தமல்லி தண்டுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு உருளைக்கிழங்குல வந்து நல்லா இறங்கி கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு வந்து இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ புலாவ் வந்து எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வந்து நமக்கு சாதம் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஓரத்தில் இருந்து இதை வந்து உடச்சி விட்டுட்டு வரணுங்க. நம்ம வந்து இதே புலாவை பிரியாணி அரிசியில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியோடைய அளவு மாறுபடும். நம்ம இங்கே ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுறதுனால நமக்கு சாதம் குலையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இப்போ வந்து எல்லா மசாலா பொருட்களும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா உடச்சி விட்டு நீங்கள் கிளறி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து புலாவ் ரெடி. இப்போ இந்த புலாவையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையையும் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, நமக்கு சட்டுன்னு அன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணும், இல்லை நமக்கே உடம்பு சரியில்லை ஆனால் குழந்தைங்களுக்கு பாக்ஸ் கட்டி விடணும் அப்படின்ற சமயத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் புலாவுக்குங்க அருமையான காம்பினேஷன்னா அது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த கோம்போவை ஒரு முறை வீட்டில் கண்டிப்பாக இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் கார்ன் புலாவும் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.